1 மணி நேரத்துக்கு மேல ஆள் இல்ல, 1 மணி நேரத்துக்கு மேல நான் நிக்கிறேன், 1 மணி நேரமா நான் நிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டு நான் நிக்கிறேன். ஒரு ஆம்பளை குடிக்காரன் தொட மாட்டேன்னு சொல்லிட்டான், குடிக்காரன் அழிக்க மாட்டேன்னு சொல்றான், குடிக்காரன் என்ன கூப்பிட ரூம் போட்டு அவனை எதுவுமே காவல்துறை கேட்கணும். இவங்க வந்து சேலம் நெடுஞ்சாலை நகரை சேர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இவங்க பேர் வந்து சுமதி. சுமாராக ஒரு 53 வயசு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சம்பவம் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி அவங்க வந்து சேலம் பஸ் ஏறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து மது போதையில் இருந்த சில ஆண் யாருன்னு தெரியல, ஆனால் சிசிடிவி கேமராவில் பார்த்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஃபுல் போதையில் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இவங்க வந்து பஸ்ஸு காத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து தேவையில்லாமல் சிக்னேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. தனியா நிக்கவே முடியாதா, கூடாதா? அப்ப ஊர்ல வரவங்க ஆள் கூட்டா வருவாங்களா? குடிகாரனா கேஸ் எடுக்க மாட்டீங்களா? குடிகாரனா எது வேணாலும் பண்ணலாமா? அதுக்குதான் ஒயின் ஷாப்பா சார்? உங்களுடைய வருமானத்துக்காக எங்களை சாவடிப்பீங்களா? இதுதான் பாதுகாப்பா சார் தமிழ்நாட்டுல? நான் கேட்டுதானே யாருமா எவனே தெரியாது சார், எனக்கு எவனே தெரியாது. கேமரா பாருங்க, எனக்கு எவனே தெரியாது. என்கிட்ட சொல்லிட்டே வந்து என்கிட்ட ராவடி பண்ணுவான். ஒரு பொம்பளை வந்து பேசுறவன் என் சொந்தக்காரன் வந்து அங்கேயே அறுத்து போட்டிருப்பேன். அவன் என்னை ரூம் பாக்ஸ்ல போய் அறுத்து போட்டிருப்பேன். அவன் யாருன்னு நீங்க கேக்குறீங்க, என்ன யாருன்னு பேசல. என்ன யாரு பிரச்சனை பண்ணாவனே கேக்குறோம். எவனே தெரியாது. கேமரா பாருங்க சார். போடுறேன் பாடி சொல்றான். என்ன சார் பேசி கேக்குறீங்க? மன உளத்துல அவ்வளவு தூரம் நான் பார்த்து சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அந்த வார்த்தையை எத்தனை சொல்றேன். என்ன வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பேருந்து நிலையங்களிலும் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது 2 காவல்துறையினராக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஜீப்பு வந்து நிற்கும். கண்டிப்பாக ஆள் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா ஆள் வந்து எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா தேவைப்படும் போது போலீஸ்காரங்க வந்து இருக்க மாட்டாங்களோ என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த பிரச்சனை நடந்திருக்கப்போ அவங்க வந்து அங்கேயே இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபரை வந்து அப்பயே வந்து பிடிச்சிருக்கலாம், தேவையான நடவடிக்கையும் வந்து எடுத்துருக்கலாம். பாவம் அவங்க மனசு வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க.